ஹாய் மக்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 15 நாள் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் இந்த வீட்டை காலி பண்ணி நம்ம வேறு வீட்டுக்கு போகணும். ஆல்ரெடி காலி பண்ண சொல்லிட்டாங்க. சொல்லி 3 மாதம் ஆயிடுச்சு. வீடு கிடைக்கல. அப்புறம் ஆடி மாதம் வருது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே தள்ளி வச்சுருந்தோம். ஆடி மாதம் முடிஞ்சு நம்ம கண்டிப்பாக வீடு காலி பண்ணியே தான் ஆகணும். இப்போ கிட்டத்தட்ட மேலே இருந்த பொருளெல்லாம் கீழே இறக்கி போட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எனக்கு என்ன ஐடியா வந்திருக்குன்னா, ஒரு ஐடியா வந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மேலே தெரியுதா ஒரு பெட்டி, அந்த பெட்டியில் எல்லாம் போட்டு வச்சுருவோமா அட்டை பாக்ஸில். அட்டை பாக்ஸ் இங்கே பாருங்கள், கட்டில் கடியில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நிறைய அட்டை பாக்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்ககிட்ட தெரியும் இந்த அட்டை பாக்ஸ்லாம் எதுக்கு உதவும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் அட்டை பெட்டியில் போட்டுட்டு அப்புறம் அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அதனால் தம்பி ஒயர் எடுக்காத. இப்போ எனக்கு என்ன ஐடியா வந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி அட்டைப்பெட்டிக்கு வெளியே ஒட்டிட்டோன்னா எந்தெந்த பெட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு எது தேவையோ அந்த அட்டைப்பெட்டி மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இப்போ அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அதாவது ஒரு 10 ரூபா கிடச்சிது. நல்ல வேலை 10 ரூபா. அதுக்கப்புறம் என்ன கிடச்சதுன்னா, இதெல்லாம் நான் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது தைச்சது. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படித்தான் எல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வீடு காலி பண்ணி வரும்போது என்னோடய பெரிய பையன் மட்டும் தான் இருந்தான். அதுவும் அவனுக்கு ஒரு 10 மாதம்தான் இருக்கும். ஈஸியாக எல்லாம் அவனை வச்சுட்டு பண்ணிட்டேன். இப்போ 2 பேர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு பொருள் எடுத்தால் அவங்க ஒரு பொருள் எடுக்கிறாங்க. வாங்க நான் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது நான் ஸ்டிச் பண்ண எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். வீடே தூசி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது தைச்சது. இது ஒரு மினி பாவாடை. மினி பாவாடை. இது ஒரு பாவாடை. அப்புறம் இது உக்கர் அம்மா தரேன். இது வச்சுக்கோ. இது ஒரு தலகாணி உரை. டிஃப்ரெண்ட் கலர், டபுள் கலர் தலகாணி உரை. அப்புறம் இது பொருள் வச்சு பழகுனது. இது பாருங்க, குட்டியாக பின்னாடி ஒரு நாட்டு. இது நல்லா இருக்குல்ல? எல்லாம் நான் தைச்சது தான். ஆனால் இதெல்லாம் இப்போ மறந்து போயிடுச்சு. பைப்பிங் வச்சு தைச்சது. அழகாக இருக்குது குட்டியாக. சைடு ஓப்பன் வேறு. டாப்னு நினைக்கிறேன். பின்னாடி கொக்கி வச்ச டாப். உட்காரம்மே. இது பாருங்க, இது கண்டிப்பாக வாவ் நல்லா இருக்குல்ல? இது சின்னதாக ஃப்ராக் மாதிரி. முன்னாடி ஃப்ளீட் வச்ச ஃப்ராக், பின்னாடி கொக்கி வச்சிருக்குது. பாருங்க நல்லா இருக்குல்ல? இது எல்லாமே நான் தச்சது தான். இது எல்லாமே நான் இப்போ வீடு க்ளீன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. இது பாருங்க, இது ஒரு தலகாணி உரை. புள்ளி வச்சு தலகாணி உரை, நாட் போட்டு கட்டுற மாதிரி. அப்புறம் இந்த ஃபைலுக்குள்ள தான் எல்லாமே வச்சிருக்கேன். பத்திரமா வச்சதோடு சரி. அதை அப்புறம் தச்சு கூட பார்க்கல. அப்புறம் இது குஷன் கவர். இந்த சின்ன சின்ன தலகாணிலாம் இருக்குல்ல, அது போடுறது கவர். நல்லா இருக்குல்ல? டபுள் கலர்ல. அப்புறம் இது ஒரு பாவாடை ப்ளீட்ஸ் வச்சு தைச்சது. இது பெரில். அப்புறம் இது வட்டம் போட்ட கர்ச்சீஃப். இது வரவே இல்லை. அப்புறம் இது சதுர கர்ச்சீஃபு. இது பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? குஷன் கவர் நான் தைச்சது தான். இதுவுமே இன்னொரு குஷன் கவர் பிளெயின் மாடல். அப்புறம் இது ஒரு தலகாணி ஒரு. அப்புறம் நிறைய தச்சு பழகிருக்கிறேன் மக்களே. எல்லாம் பழகுனதோட சரி. அப்புறம் மூட்டை கட்டி எங்கே நமக்கு அதுக்கு நேரம் இருக்குது. இப்போல்லாம் வீடை காலி பண்ணும்போது எல்லாம் பழசுங்க. பாருங்களேன், இது பாருங்க ஒரு தலகாணி உரை தான். கீழே பாருங்களேன் பிரில் வச்சுருக்கா. இது ரேஷன் கடை வேட்டி இருக்குல்ல, அதில் உள்ள டிசைன். இது ஒரு தலகாணி உரை, சின்ன தலகாணி உரை. குதிக்காதடா. இது பாருங்க, இது ஒரு சுடிதார் டாப்பு. அப்புறம் இது பாருங்க குழந்தைங்களுக்கு உள்ள போடுவாங்கல்ல ஜிம்மிஸ் பட்டு பாவாடை. மேலே ஜிம்மிஸ் கொடுத்து கீழே பாவாடை. அது ஆனால் சட்டை தான் என்ன தைக்கலையாட்டிருக்கு.
ஆனால் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் போனேன் பார்த்துக்கோங்க. 4 மாதம் போனேன். 4 மாதம் அங்கே போனதுக்கு நான் எங்கேயாவது காசு கொடுத்து பழகிருந்தா கூட நல்லா பழகி இருந்திருப்பேன். ஏன்னா அவங்க வந்து வீட்டு கதையை பேசி தான் இருந்தாங்க. ஒழுங்காக சொல்லியே தரல. உண்மையே அதே தான். ப்ளவுஸே சொல்லி தரல. இது பாருங்க, இது மட்டும் நான் பத்திரமா வைக்க போகிறேன். மற்றதெல்லாம் நான் தூக்கி போட போகிறேன். இது மட்டும் நான் பத்திரமா வைக்க போகிறேன். இதெல்லாம் நான் போட்ட எம்ப்ராய்டிங். இது ஒரு ரோஜா பூ, மொட்டு ரோஜு. அப்புறம் இது ஒரு பூவு. இங்கே பாருங்கள், இது ஒரு இலை மாடல். அப்புறம் வந்து இது ஒரு சின்ன பூவு. அப்புறம் பாருங்கள், இது 3 ரோஜா மொட்டு. அப்புறம் வந்து இது ஒரு ரோஜா பூ. இது ஒரு 6 சக்கரம் இருக்கிற மாதிரி. அப்புறம் இது பட்டர்ஃப்ளை. நிறைய போட்டேன் மக்களே. நான் மயிலெலாம் போட்டேன். அந்த துணியெல்லாம் எங்கே இருக்கோ தெரில. இது மட்டும் பத்திரமா இருந்து நல்லா இருக்குல்ல. ரோஜா பூ. இங்கே பாருங்கள், இந்த பூ பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் நான் போட்டது தான். ஆனால் இப்போ போட தெரியுமான்னு கேட்டால் எனக்கு போட தெரியாது, மறந்து போச்சு. எல்லாம் நம்ம அப்படியே கண்டு. இந்த பூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு ஸ்டிச்சிங். இது பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. எல்லாமே நான் போட்டது தான். இந்த ஒரு கிளாத் மட்டும் நான் பத்திரமா வைக்க போகிறேன். மற்றதெல்லாம் தூக்கி போட போகிறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்த வீடியோவில் என்னென்ன இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பாய்.